அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்என்எம்எஸ் தேர்வு நாம் பார்க்க போகிறோம் 8ஆம் வகுப்புக்கு. இந்த தேர்வு முக்கியமாக பார்த்திங்கன்னா பாடங்கள் ஒரு 32 பாடங்கள் இருக்கும். ஏன்னா 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு பாடத்துலேருந்து கேள்விகள் நமக்கு கேட்கப்படும். அதே போல் நம்ம ஒவ்வொரு பாடத்துலையும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8ஆம் வகுப்பில் பாளையக்காரர்கள் புரட்சி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாளையக்கார முறை எங்கே கொண்டு வந்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, மதுரையில் விஸ்வநாத நாயக்கர் 1529ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மொத்தம் 72 பாளையங்கள். நம்ம எப்படி இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே துடிப்பு 72. அதே போல் நம்ம ஒவ்வொரு நேரம் துடிக்கும் போது இந்த 72 துடிப்புகள் இருக்கும்போது அதுதான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ 72 பாளையங்கள். இந்த 72 பாளையங்களில் முக்கியமான பாளையங்கள் பார்த்திங்கனாக்கா, மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம் இன்னும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த மேற்கு பாளையத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு தலைமை ஏற்பது யாருனாக்கா பூலித்தேவன். கிழக்கு பாளையத்துக்கு யார் தலைமை இருக்குன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்களை தான் நம்ம பாளையக்காரர்கள் பார்ப்போம். இன்னும் நிறைய பாளையங்கள் இருக்குது, ஆனால் முக்கியமான பாளையங்கள் இதை பற்றி பார்க்கலாம். இந்த பாளையக்காரர்கள் புரட்சி எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆங்கிலேய எதிர்த்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு வரி வசூல் செய்யக்கூடிய, அதாவது இந்த விஸ்வநாத நாயக்கர் யாருடைய ஆளுநராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஜயநகர பேரரசுக்கு ஒரு கட்டுப்பட்ட ஒரு ஆளுநராக மதுரையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போ கேட்பாங்க, உண்மையோட இந்த விஸ்வநாத நாயக்கர் யாருடைய ஆளுகை கீழ் உட்பட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசனுடைய ஒரு மண்டல ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு விஜயநகர பேரரசு சிதைவடைந்த போது, அதாவது பாமினி சுல்தான் தோன்றிய பிறகு ஆங்காங்கே இருக்கக்கூடிய படைத்தளபதிகள்லாம் தங்களை ஒரு சுதந்திர அரசுகளாக நியமித்து கொண்டார்கள். அதுபோல தான் மதுரையிலையும் இந்த பாளையக்காரர்கள் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த பாளையங்களை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர். அது பார்க்கலாம். இயர் 1529. அது பார்ப்போம். சரி, ரைட். இப்போ பாளையக்காரர்கள் புரட்சி தமிழ்நாட்டில் கேட்பான், உண்மையில கேட்பான், பாளையங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா 72 பாளையங்கள் இருந்தது. எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1529 அப்படின்னா. யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா விஸ்வநாத நாயக்கர். அவருக்கு இந்த பாளையங்களை தோற்றுவிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா அரியநாத முதலியார். இந்த பாளையங்களை தோற்றுவிப்பதற்கு மிக முக்கியமான இதெல்லாம் உண்மையில கண்டிப்பாக இந்த பாடத்தில் என்என்எம்எஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மையில இதெல்லாம் கேட்பேன். இப்போ யார்? அரியநாதர் முதலியார் சொல்லியிருக்கேன், விஸ்வநாத நாயக்கர் சொல்லியிருக்கேன், 1529. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாளையங்களை தோற்றுவிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. சரி, இப்போ தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 72 பாளையம் சொல்லிட்டோம். ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற புரட்சியின் போது பூலித்தேவன் மற்றும் கட்டபொம்மன் பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அப்படின்னு பார்க்கணும். தென்னிந்தியாவில் புரட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை அதில் முக்கியமாக 1857ஆம் ஆண்டுக்கு புரட்சிக்கு முன்னாடியே தமிழகத்தில் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதுதான் வேலூர் கழகம் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லி 1857ஆம் ஆண்டு ஜான்சி ராணி லட்சுமிபாயின்னு சொல்லுவான். ஆனால் அதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுனாக்கா, ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றன. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1806 அப்படின்னு பண்ணாங்க. ஜூலை 10ஆம் நாள். இது கண்டிப்பாக அந்த என்என்எம்எஸ் தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, அந்த வேலூர் புரட்சிக்கு தலைமையேற்றவர் யாருனாக்கா பதே ஹைதர். இது யாருடைய பையனாக்கா திப்பு சுல்தானுடைய பையனாக இருக்கக்கூடியவர் தான் இதுக்கு இந்த வேலூர் கழகத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அப்போ இது தென்னிந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் பெரிய புரட்சி ஆகும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் 1857ஆம் ஆண்டு புரட்சி. அதனுடைய காரணம் அது வட இந்தியாவில் நடைபெற்றன அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அதனால நம்ம தேவை இப்போ பாளையக்காரர் புரட்சி மட்டும் பார்த்துட்ருக்கோம், பார்ப்போம். சரி, 1857ஆம் ஆண்டு பிளாசி போர் அப்படின்னு ஒன்று நடைபெற்றது. இந்த பிளாசி போர் யாருக்கு இடையே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிராஜ் உத் தௌலாவிற்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே நடைபெறுகிறது. இது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் முதல்ல காலடி எடுத்து வைப்பதற்கு நடைபெற்ற முதல் போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வங்காளத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்கள் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக 2ஆம் கட்ட போர் ஒன்று நடைபெற்றது. அது பேர் பக்சார் போர். 1764ஆம் ஆண்டு நடைபெற்றன. இந்த போரில் சுற்றி வங்காளத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அரசுகளையும் தோற்கடிக்கப்பட்டு ஒரு நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு குடியிருப்பை ஏற்படுத்துவதற்கு, ஆங்கிலேயர் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம், அது ஏற்படுத்துவதற்கு மிக காரணகர்த்தமாக இருந்த போர் தான் இந்த பக்சார் போர். 1764ஆம் ஆண்டு இந்த பக்சார் போர் முடிவடைந்த பிறகு அங்கே ஏற்கனவே உடன்படிக்கை ஏற்படுகிறது. அதுக்கு பேர் அலகாபாத் உடன்படிக்கை. 1765ஆம் ஆண்டு அலகாபாத் உடன்படிக்கை ஏற்படுது. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த உண்மையெல்லாம் இது எல்லாமே என்னென்ன கேள்வியில் கேட்ட கேள்விகள்.
நீங்கள் அதை வந்து நல்ல இந்த பாடங்கள் ஒன்று பாடம் படித்தோம்னா இயர் ரொம்ப முக்கியம், இடம் ரொம்ப முக்கியம், யாருக்கு இடையே நடைபெற்றது, அந்த போருடைய நிகழ்வு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு வரலாற்றை ஈஸியாக நம்ம கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப புரிந்து கொள்வதற்கு அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரி வசூல் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். யார் யார் அப்போ பாளையங்கள் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள்லாம் ஊமத்துறை, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இவர்கள்லாம் ஒரு பாளையங்களை சேர்ந்த ஒரு புரட்சியாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்கள பாளையக்கரத்தை ஏன் நான் சொன்னேன், பாளையக்கரர்கள் தோற்றம், விஜயநகர பேரரசு மாகாணங்களில் நாயக்கரை நியமித்தார்கள். மதுரை நாயக்கர், மொத்தம் 3 நாயக்கர் தமிழ்நாட்டில் இருக்கோம். மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர், வேலூர் நாயக்கர். இந்த 3 நாயக்கர்கள் விஜயநகர பேரரசால் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் 3 நாயக்க பேரரசுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். மதுரை நாயக்கர் 1529ஆம் ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் மதுரையில் நாயக்கராக முதல்ல பதவியேற்றார் அப்படிங்கிறான். அதன் மூலம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையங்களில் ஒரு பாளையக்காரன் கீழ் கொண்டு வரப்பட்டன. இந்த பாளையங்களுடைய வேலை என்னன்னாக்கா வரி வசூல் செய்வது, அரசருக்கு தேவைப்படும் நேரத்தில் படைகளை உதவி செய்து கொடுப்பது, இதுதான் உங்களுடைய வேலையாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் பாளையக்காரருடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தன. தங்களுடைய 2 பாளையங்கள் முகாம்கள் இருந்தன. ஏன்னா காரணங்கள் என்னன்னாக்கா நான் சொன்னேன், கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கட்டபொம்மன் வந்து கிழக்கு பாளையத்தை சேர்ந்த ஆட்சியாளராக இருந்தார். இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பாளையத்துக்கு இருந்த மற்றவர்களில் புலித்தேவருடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்தார்கள். 2 பாளையக்காரர்களும் கப்பம், அந்த கிறிஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கட்ட மறுத்து கிளர்ச்சி ஈடுபட்டார்கள். யாருக்கு எதிராக? ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படிங்கிறது நம்பாங்க. அப்போ உண்மையோடு கேட்பான், முதலில் ஆங்கிலேய எதிர்த்து புரட்சி செய்த பாளையக்காரர் யாருன்னு கேட்டால் புலித்தேவர். அடுத்து பாளையக்காரர்கள் கிழக்கிந்தியாவில் கம்பெனிக்கு ஆரம்ப கால போராட்டங்கள் ஒரு அரசியல் வலிமையான பரிணாமத்தை பெற்றன. 1792ஆம் ஆண்டு கர்நாடகா உடன்படிக்கை, நம்ம இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உடன்படிக்கை ஏற்படும். அதாவது 3 போர்கள் நடைபெறும். கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள் ஒரு 4 நடைபெறும். இந்த மைசூர் போர், கர்நாடக போர், இந்த போர்கள்லாம் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று தென்னிந்தியா மீது வலிமையான ஒரு அரசை நிறுவுவதற்கு, ஆங்கிலேயர்கள் கால் ஊன்றுவதற்கு இது அடித்தளமாக அமைக்கப்பட்டன அப்படின்னா. அப்போ 1792ஆம் ஆண்டு இந்த கர்நாடக போர் மூலமாக உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டு அதன் மூலமாக இந்த ஆட்சி செய்த உடையார் மன்னர்கள், அதாவது கர்நாடகா நவாப்புகளை வெற்றி கொண்டு அவர்களிடமிருந்து ஆட்சி பகுதிகளை கைப்பற்றி கொண்டதனால் இப்போ இந்த நவாப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய பகுதிகளெலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயத்தை விட்டு கொடுக்குறார்கள். விட்டு கொடுத்த பிறகு அந்த பகுதிகள் ஆங்கிலேயருக்கு வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்கின்ற உரிமையை பெறுகிறார்கள். அந்த உரிமையை பெற்றதுனால தான் இந்த பாளையக்காரர்கள் அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ ஆங்கிலேயர்கள் பல சீர்திருத்தங்களை கொண்டு வரும்போது அவர்களுக்கு பல இன்னல்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான ஆண்டு 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையினால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கில அதிகாரங்கள் அனைத்தும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா பாளையக்காரர் மீது செலுத்தப்பட்டன. இந்த உடன்படிக்கையின்படி தான் ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக இருந்தவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புலித்தேவன் தான். இவர் எந்த பகுதி ஆட்சி செய்தார்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகில் உள்ள நெற்கட்டும் சேவல். நிச்சயம் கேட்பான், இது மேற்கு பாளையத்தில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் சேவல் என்ற இடத்துல தான் முதல்ல ஆங்கிலேய எதிர்த்து போராட்டம் நடத்திய இந்தியாவுடைய முதல் மன்னர் அப்படிங்கிறத புலித்தேவனை பார்க்குறோம். பிறகு 1759ஆம் ஆண்டு யூசுப் கான் தலைமையிலான ஆர்காட் நவாப்பினுடைய படைகள் நெற்கட்டு சேவலை தாக்கியது. அந்த நல்லூரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். அது 2வது முறையாக யாருடைய தலைமையில் போர் எடுத்து வர்றாங்கனாக்கா அந்த யூசுப் கான் நவாப்போடைய படைத்தளபதி. அவன் எப்போ வர்றான்? 1759 ஆர்காட் நவாப் படைகள் நெற்கட்டு சேவலில் பூலித்தேவரை தோற்கடித்து வெற்றி பெறுகிறார்கள். 1761ஆம் ஆண்டு ஆர்காட் நவாப் படைகள் நெற்கட்டு சேவலை கைப்பற்றியது. பூலித்தேவன் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து 1764ஆம் ஆண்டு நெற்கட்டு சேவலை மீண்டும் கைப்பற்று பிறகு 1767ஆம் ஆண்டு கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். யார்? இது ஒரு உன்னோடு கேட்பான். இப்போ நெற்கட்டு சேவலில் பூலித்தேவன் யாரால் எந்த ஆங்கிலப்படை தளபதியால் தோற்கடிக்கப்பட்டார்னா காலின் கேம்பல் என்பவர் தான். அவர் தான் பூலித்தேவரை தோற்கடிக்கிறார். அந்த உண்மையோடு கேட்பான். எந்த ஆண்டுனா 1767ஆம் ஆண்டு அப்படிங்கிறது பார்க்குறோம். சரி, இருந்தாலும் விடுதலைக்காக அவருடைய துணிச்சலான போராட்டங்கள் தென்னிந்திய வரலாற்றில் மிக சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரராக முன்னெடுத்தியது அப்படிங்கிறது பார்க்குறோம் அவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்.
வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி, அதாவது கிழக்கு பாளையத்தில் ஆட்சி செய்த ஒரு பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் மன்னர் அப்படிங்கிறது. அது மாபெரும் மன்னன் கிடையாது, ஒரு பாளையக்காரர், அவ்வளோதான். இந்த பாளையக்காரர் வந்து பாண்டியர்களுடைய கீழ் நிலமானி அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு, அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தலைநகர் எதுன்னு கேட்டான்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அதாவது வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார். பின்னர் நாயக்குடைய ஆட்சியின் கீழ் பாளையக்காரராக மாறினார். வீரபாண்டியபுரத்தை ஒரு சிறு குறுநில மன்னராக ஆட்சி செய்த போது அந்த நாயக்கர்கள் அந்த பகுதியை வெற்றி பெற்ற பிறகு அந்த பாளையங்கள்லாம் பிரிக்க போது அப்போ பாஞ்சாலங்குறிச்சி ஒரு பாளையமாக பிரிக்கப்பட்டன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜெகவீரபாண்டியனுடைய மகன் தான் வீரபாண்டியன். அப்போ வீரபாண்டியனுடைய அப்பா பேர் யாருன்னா ஜெகவீரபாண்டியன். அது உண்மையில கேட்பாங்க. அவருடைய மனைவி ஜக்கம்மா, சகோதரர்கள் ஊமத்துறை மற்றும் செவத்தையா. இது உண்மையில கேட்பான். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மனைவி பேர் என்னன்னு கேட்டானாக்கா ஜக்கம்மா, சகோதரர்கள் யாருனாக்கா ஊமத்துறையும் செவத்தையாவும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள். பிற்காலத்தில் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் செய்து வீரமரணம் அடைவார்கள், தூக்கிலிடப்படுவார்கள் ஆங்கிலேயர்களால் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப் விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பின் முகலாய தெற்கில் தங்களுடைய மேலாண்மையை நிறுவினார்கள். விஜயநகர பேரரசு 1336ஆம் ஆண்டு ஹரிஹரர் புக்கர் 2 சங்கம சகோதரர்களால் தோற்றுவிக்கப்பட்டன. இது வந்து வித்யாரண்யர் என்பவர் ஆசிரியர் தான் இவங்களுக்கு இந்த அரசை தோற்றுவிப்பதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்தார். துங்கபத்ரா தென்கரையில், அப்போ விஜயநகர பேரரசு எந்த ஆற்றின் கரையில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டால் துங்கபத்ரை தென் நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு பார்க்கலாம். இது எப்போ வீழ்ச்சி அடையுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1565ஆம் ஆண்டு ராட்சச தங்கடி அல்லது தலைக்கோட்டை போர் என்ற இடத்துல இந்த அரசானது தோற்கடிக்கப்படுகிறது. விஜயநகர பேரரசு தோற்கடிக்கப்பட்டு முற்றிலுமாக அடுத்த அரசு உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ விஜயநகர பேரரசு எந்த ஆண்டு முடிவுற்றதுன்னு கேட்டிங்கன்னா 1565ஆம் ஆண்டு ராட்சச தங்கடி, அதுக்கு இன்னொரு பேர் தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இந்த தலைக்கோட்டை போரில் தான் இந்த அரசானது விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக நவாப்புகளுடைய முகலாயருடைய பிரதிநிதியாக செயல்பட்டார். 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையின்படி அரசியல் நிலைமையில் முற்றிலும் மாறியது. கம்பெனி பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வரி வசூல் செய்யும் உரிமைகளை பெற்றன. யார் கம்பெனின்னு? யார்? ஆங்கில அரசு. ஆங்கில அரசு என்ன பண்ணுச்சுனாக்கா நவாப்பிடமிருந்து வரி வசூல் செய்கின்ற உரிமையை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற பார்க்கலாம். கப்பம் வசூலிப்பதே கட்டபொம்மனும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே மோதலுக்கான காரணங்களாக அமைந்தன. ஏன் மோதல் ஏற்படுதுனாக்கா வரி வசூல் வந்து ஒரு விளைச்சல் இல்லாமல் போது, வரி கட்ட முடியல, நிறைய பெண்டிங் இருக்குது. அதை வந்து ஜாக்சன் துறை என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு, ஏன் என்ன சின்ன வரி கட்டலன்னு கேட்குறாரு. அப்போ சண்டை ஏற்படுகிறது. அந்த மோதல் தான் புரட்சிக்கான காரணங்களாக அமைகிறது, ஆங்கிலேயர்களுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கட்டபொம்மன் ஜாக்சன் துறை சந்திப்பு, இது ஒரு நிகழ்வு. இது வந்து நிச்சயம் நம்ம வந்து கொஸ்டினாக வரும். ராமநாதபுர கலெக்டர் கேலின் சாக்சன் 1798ஆம் ஆண்டு நிலுவை தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் ஒன்று அனுப்பினார். பஞ்சத்தின் காரணமாக, ஏன்னா ஏற்கனவே சொன்ன பஞ்சம் நாட்டில் தலைவிரித்து ஆடியது, அந்த பஞ்சத்தின் காரணமாக நிலுவைத் தொகை செலுத்த சூழ்நிலை இல்லை என அவர் பதில் எழுதினார். கோபமடைந்த ஜாக்சன் என்ன பண்ணார்னா கட்டபொம்மனை தண்டிக்க ஒரு படையை அனுப்ப முடிவு செய்தார். உடனடியாக கட்டபொம்மன் என்ன பண்ணுறான்னா சென்னை அரசாங்கத்திற்கு ஒரு லெட்ரு எழுதுகிறார். யார்? கட்டபொம்மன். இது போல் பஞ்சம் ஏற்பட்டது, எங்களால் வரி செலுத்த முடியல, அதனால் கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் என்று ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங்க்கு அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது அந்த அனுப்பிய பிறகு அவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கப்பம் கட்டுவதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் இந்த கேலின் ஜாக்சன் என்ன பண்ணுறான்னா கட்டபொம்மனை ஒரு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரண்மனைக்கு வர சொல்லி அவர் நிற்க வைக்கப்படுகிறார். அப்போ நிற்க வைக்க போகும்போது அவமானப்பட்ட கட்டபொம்மன் அவர்கள் 1798ஆம் ஆண்டு கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியன், நான் உண்மையில கேட்பேன் பாருங்க, தன்னுடைய அமைச்சராக இருந்தவர் யார்? சிவசுப்பிரமணியன் என்பவருடன் சேர்ந்து கலெக்டரை சந்திப்பதற்காக அந்த ராமநாதபுர ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்போ 1080 பக்கோடா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நாணயம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அந்த காலத்தில் வந்து வரி என்பது எந்த அளவால் வசூலிக்கப்படுதுன்னா பக்கோடா அப்படின்னு சொல்லுவோம். அதான் 1080 உண்மையோட கிடக்கப்ப எத்தனை பக்கோடாக்கள் ஆங்கிலருக்கு கட்டபொம்மன் நிலுவைத் தொகையாக வைத்திருந்தான் அப்படின்னு கேட்டால் 1080 பக்கோடாக்கள் பாக்கி தவிர பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் செலுத்திவிட்டதை கணக்குகளை சரிபார்த்துக்கு பின்னர் அறிந்த ஜாக்சன் சமாதானம் அடைந்தார். அப்போ
எல்லா வரியும் கொடுத்தாச்சு, வேறு பேலன்ஸ் எவ்வளோ வரி பாக்கினா 1080 பக்கோடாக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சந்திப்புக்கும் பொழுது கட்டபொம்மன் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியன் ஜாக்சனின் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார். இதுதான் ஒரு பாளையக்காராக இருந்து ஒரு நிர்வாகம் செய்த வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு 3 மணி நேரமாக நிற்க வைக்கப்பட்டவுடைய அவமானம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே என்ன பண்ணுறாரு, 1798ஆம் ஆண்டு கட்டபொம்மன் ராமநாதபுரத்திற்கு, அந்த நம்ம பார்த்துருக்கோம் சிவாஜி படத்துலலாம் அந்த கட்டபொம்மன் வசனம் வரும், கட்டபொம்மனை அவருடைய அமைச்சரையும் அவமானப்படுத்தி கைது செய்ய முயற்சி செய்தார். உடனடியாக கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா அங்கிருந்து தப்பித்து தன்னுடைய சகோதரர் ஊமத்துறை உதவியோடு தப்பித்து அந்த கலெக்டர் பங்களாவிலிருந்து வெளியேறுகிறார். ஆனால் அவரிடம் வந்த அமைச்சர் சிவசுப்பிரமணியன் அங்கேயே கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அப்போ உடனே ஊமத்துறை தன்னுடைய கோட்டைக்குள் இருந்து கட்டபொம்மனை தப்பிக்க உதவினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து எட்வர்ட் கிளைவ். அந்த எட்வர்ட் கிளைவ் தான் கட்டபொம்மன், ஏன்னா இவர் தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுநர். இவருக்கு கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய பின்னர் ஒரு லெட்ரு எழுதுகிறார். இது போல எங்களை அவமானப்படுத்தப்பட்டதுனால எங்களால் ஆங்கில நிர்வாகத்திற்கு எதிராக போராட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்று ஒரு விரிவான விளக்கத்தை எழுதி சென்னை கவர்னர்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். அப்போ பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய பின்னர் கட்டபொம்மன் கலெக்டர் காலினுடைய அவருடைய நடந்து கொண்டதை விவரித்து சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். கடிதத்தை கண்ட சென்னை கவர்னர் எட்வர்ட் கிளைவ் அப்போ உண்மையில கேட்பான், அப்போ கட்டபொம்மன் யாருக்கு கடிதம் எழுதினார், யாரை எதிர்த்து, காலின் ஜாக்சனுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை விவரித்து ஒரு கடிதத்தை எழுதினார். அப்போ எட்வர்ட் கிளைவ் என்பவருக்கு கடிதத்தை எழுதினார். இது இந்த கேள்வியில் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். சரி, சென்னை கவுன்சில் கட்டபொம்மன் ஒரு குழு முன்னிலையில் வர கோரியது. அதற்கிடையே சிவசுப்பிரமணியன் விடுதலை செய்யப்பட்டதுடன் கலெக்டர் ஜாக்சன் அவருடைய தவறான அணுகுமுறையினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அவருக்கு பிறகு யார் வர்றா கலெக்டராகனாக்க எஸ்ஆர் லூசிங்டன். இதுவும் கேட்பான். அதாவது காலின் ஜாக்சனுக்கு பிறகு ராமநாதபுரத்துக்கு கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன் என்பவர் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்து பாளையக்காரர் கூட்டமைப்பு. இப்போ இந்த நிகழ்வெல்லாம் நடந்த பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பாளையங்களுக்கு ஏற்படுகின்ற அவமானமாக கருதப்பட்டன. அப்போ பாளையங்கள்லாம் ஒன்றிணைக்கப்படுகிறது. அந்த ஒன்றிணைப்பு பகுதி யார் எடுத்துக்கொள்றாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் எல்லா பாளையங்களையும் ஒன்றிணைத்து அந்த பாளையக்காரருடைய உரிமைகளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டமைப்பு ஏற்படுகிறது. அதான் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு. இச்சூழ்ச்சியை சிவகங்கை மருது சகோதரர்கள் அருகில் இந்த பாளையங்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்தியாவின் கிளர்ச்சிகளின் கூட்டமைப்பு என்ற ஒரு பெயரை உருவாக்கினார்கள் அப்படின்னு பார்க்கணும். இந்த கூட்டமைப்பு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. அதுதான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1801ஆம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர்கள். இது உண்மையில கேட்பான், அது பார்த்துங்க. இந்த மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஏன் சொல்கிறான் அப்படின்னாக்கா, திருச்சிராப்பள்ளியில் தான் பாளையக்காரர்கள் ஒன்றிணைவதை பற்றி ஒரு கல்வெட்டு அடித்து அதில் எழுதப்பட்டிருந்தது. இது போல் பாளையர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக. அதனால தான் திருச்சிராப்பள்ளி அறிக்கை என்று அழைக்கப்படுகின்றன. கட்டபொம்மன் இந்த கூட்டமைப்பு மீது ஆர்வத்துடன் இருந்தார். சின்னமருதனுடைய அந்த திருச்சி பிரகடனம் கோட்டை வாசலில் ஸ்ரீரங்கமுடைய கோயில் வாசலிலும் ஒட்டப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கிளர்ச்சியின் கூட்டமைப்பு இணைய மறுத்த சிவகிரி பாளையத்தின் மீது, ஏன்னா இந்த சிவகிரி பாளையம் யாருனாக்கா ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்த ஒரு பாளையக்காரர். இவரை இணைய சொல்கிறார். யார் இணைய சொல்கிறார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த கூட்டமைப்பில் இணைங்கன்னு சொல்லும் போது அவர் இணைய மறுக்கிறார். உடனடியாக கட்டபொம்மன் அந்த சிவகிரி பாளையத்தின் மீது போர் தொடுக்கிறார். போர் தொடுப்பதற்காக படையெடுத்து செல்கிறார். உடனே சிவகிரி பாளையம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஆங்கிலேயர்களுக்கு அதை தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்போ ஆங்கிலேயர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது சிவகிரி பாளையத்திற்கு எதிராக போர் இல்லை, ஆங்கிலேயருக்கு எதிரான போர் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அப்போ பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் செய்வதற்கான கட்டளைகளை பிறப்பிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கிளர்ச்சி மீது கட்டபொம்மன் தனது செல்வாக்கை செலுத்த முயன்றார். கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி முன்னேறினார். சிவகிரி பாளைய கம்பெனிக்கு கப்பம் கட்டுபவராக இருந்ததால் கம்பெனி கட்டபொம்மனுடைய சிவகிரி மீதான படையெடுப்புகளை தங்கள் அதிகாரத்துக்கு விடுபட்ட சவாலாக எண்ணி அவர்கள் கருதினார்கள். உடனடியாக கம்பெனி படை பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி படையெடுப்பதற்கு ஆணையிடப்பட்டன. இதுதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அவருடைய வீரபாண்டியனுடைய இது. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல் எப்படி வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1799ஆம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் தொடுத்து அந்த செப்டம்பர் 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன், அப்போ உண்மையில் கேட்பான்,
பாஞ்சாலங்குறிச்சி படையெடுப்பதற்கு யார் தலைமையில் படையேற்று சென்றனர் அப்படின்னு கேட்டால் மேஜர் பானர்மேன் என்பவர் தலைமையில் தான் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி நகர்த்தினார்கள். ஆங்கில படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் அனைத்து செய்தி தொடர்புகளையும் துண்டித்தன. ஏன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நெருங்க முடியலன்னா உள்ளுக்குள்ளேருந்து தாக்குதல் நடத்தும் போது இவர்களால் எதுவும் செய்ய முடியல. அப்போ ரகசியமான ஒரு தந்திர வேலையை செய்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ கட்டபொம்மன் கல்லற்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டு அங்கே சிறை வைக்கப்படுகிறார். பிறகு கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா புதுக்கோட்டைக்கு தப்பி ஓடினார். அப்போ கேட்பான், புதுக்கோட்டை எங்கே கட்டபொம்மன் எந்த பகுதிக்கு தப்பி ஓடினார்னாக்கா புதுக்கோட்டை தொண்டைமான், இந்த தொண்டைமானுடைய பகுதியில் தப்பித்து சென்று அங்கே களப்பூர் என்ற காடுகளில் மறைந்திருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்களால் கைது செய்யப்பட்டு கம்பெனியிடம் ஒப்படைத்தார். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சர்கள் வந்து விஜய ரகுநாத தொண்டைமானுக்கு ஏற்படும். உண்மையில் கேட்பான், விஜய ரகுநாத தொண்டைமான் எந்த பகுதியினுடைய மன்னராக இருந்தார்னா புதுக்கோட்டை நாட்டினுடைய மன்னராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருக்கு பிறகு பாஞ்சாலங்கோட்டை வீழ்ந்த பிறகு பாணர்மன் கைதிகளை பாளையங்களுக்கு அவைக்கு அழைத்து சென்று ஒரு விசாரணைக்கு பிறகு அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டன. அப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு நாகாலபுரத்தில் சிவசுப்பிரமணியன் தூக்கிலிடப்படுகிறார். அப்போ உண்மையில் கேட்பான், அப்போ இதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்கிலிடப்படுகிறார், சிவசுப்பிரமணியன் எந்த இடத்துல தூக்கிலிடப்படுகிறார், ஊமத்துறை எந்த இடத்துல தூக்கிலிடப்படுகிறார், போல இந்த ஒவ்வொருடைய கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு அவர்களால் தூக்கிலிடப்படுகிறார்கள். அதன்படி சிவசுப்பிரமணியன் என்பவர் நாகாலபுரத்தில் தூக்கிலிடப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். பிறகு அக்டோபர் 16 நாள் பாளையக்காரர்கள் அவை முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்ட பிறகு அக்டோபர் 17, 1799ஆம் ஆண்டு கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார். யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேய எதிர்த்த முதல் பெண் அரசி. அதை இந்தியாவிலே நம்ம சொல்லலாம் தென்னாட்டின் ஜான்சி ராணி சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாது, வடநாட்டின் வேலு நாச்சியார்னா அவங்கள தான் சொல்லணுமே ஒழிஞ்சு. ஏன்னா ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேய எதிர்த்த பெருமை ஒரு பெண்ணரசியார்னா நம்மளுடைய வேலு நாச்சியார் தான். இவங்க பார்த்தீங்கன்னா சிவகங்கை ராணி வேலு நாச்சியார் 16 வயதில் சிவகங்கை ராஜா முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார். பிறகு வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளாச்சி நாச்சியார். உண்மையில் கேட்பான், அதாவது வேலு நாச்சியார் யாரை திருமணம் செய்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா ராஜா முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. எத்தனை வயதில் அப்படின்னா 16 வயதில். அவர்களுக்கு மகள் பேர் என்ன? வெள்ளாச்சி நாச்சியார். இதெல்லாம் உண்மையில் கேட்பான். திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாச்சி கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார். நல்ல கவனிங்க, இந்த ஆங்கிலேயருடைய வாரிசிலப்பு கொள்கையின்படி, வாரிசிலப்பை கொள்கை யார் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டல்கோசி பிரபு கொண்டு வருவான். இந்த வாரிசிலப்பை கொள்கைன்னா என்ன அப்படின்னா, எந்த மன்னர் வாரிசின்றி இறக்கிறாரோ அந்த மன்னர்னா ஆண் வாரிசின்றி இறக்கிறாரோ அந்த மன்னன் பகுதி எல்லா பகுதி அனைத்தும் ஆங்கிலேயருக்கு சொந்தம் என்று கருதப்பட்டது. அதனால தான் சிவகங்கை ஆட்சி செய்த ராஜா முத்து வடுகநாதர் இறந்த பிறகு அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாதனால அந்த பகுதியை ஆங்கிலேய இணைக்க முன் வந்தார்கள். இதை எதிர்த்த வேலு நாச்சியார் கடுமையாக போராட்டம் செய்கிறார். அந்த போராட்டத்தில் தோல்வியடைகிறார். பிறகு நாடுகளை இழந்து எங்கே போய் குடியேறினா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கோபால நாயக்கர் அவருடைய பாதுகாப்பில் போய் 8 ஆண்டுகள் அங்கே மறைவான வாழ்க்கையை வாழ்ந்து தனக்குன்னு ஒரு படையை உருவாக்கி கொண்டு மீண்டும் சிவகங்கை மீது படையெடுத்து சிவகங்கை வெற்றி பெற்று மீண்டும் தன்னை ஆட்சியாளராக நிமித்துக் கொள்கிறதா வேலு நாச்சியார் அவர்கள். அவர் வீரமங்கை வேலு நாச்சியார் என்று சொல்லலாம். அவர்களுக்கு பல பேர் உதவி செய்தார்கள். குயிலி ஒரு தற்கொலைப்படை வீரர்னு சொல்லுவோம். அவர்கள் தான் தீ குளித்து தன்னுடைய ஆங்கிலோடைய கிடங்குகளில் போய் விழுந்து ஆங்கிலோடைய வெடிமருந்து கிடங்கே அளித்த பெருமை குயிலியே சாரும் அப்படிங்கிறான். சரி, அப்போ வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளாச்சி நாச்சியாருடன் தப்பித்து எங்கே போகிறாங்கனாக்கா திண்டுக்கல் அருகிலுள்ள விருப்பாச்சி பகுதியில் ஆட்சி செய்த கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படையை அமைத்து ஆங்கிலேயருக்கு தங்களுடைய ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தனது நுண்ணறிவு படைகள் மூலமாக அந்த இடத்தை கண்டறிந்து அங்கே இருக்கக்கூடிய வெடிமருந்துகள்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இதுதான் வேலு நாச்சியார். பின்னர் தனது நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக இருந்த மற்றும் தொண்டர் குயிலி என்பவர் ஒரு தற்கொலை தாக்குதலை ஏற்படுத்தி செய்தார். அது மட்டுமல்லாமல் அந்த தற்கொலை படை மூலமாக ஆங்கிலேயருடைய வெடிமருந்து கிடங்குகள் அனைத்தையும் அளிக்கப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம். மருது சகோதரருடைய உதவியுடன் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றிய பிறகு ராணியாக முடிசூட்டி கொண்டார் வேலு நாச்சியார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் வீராங்கனை யார்னா நம்ம வேலு நாச்சியார் தான். அதான் முதல் இந்திய பெண் அரசி என்று அழைக்கப்பட்டவர் வேலு நாச்சியார். இவரை தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ உண்மையில் கேட்டால் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். இந்த மருது சகோதரர் யாருன்னா இந்த வேலு நாச்சியாருக்கு
தளபதியாக சின்ன மருது பெரிய மருது இந்த 2 படை தளபதிகளாக இருந்து செயல்பட்டவர்கள் தான் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோர்களுக்கு மகனாக பிறந்தார்கள். மூத்த சகோதரர் பெரிய மருது, அதுக்கு பேர் வெள்ளை மருது என்று அழைக்கப்படுவார். இளைய சகோதரர் சின்ன மருது அப்படி என்று அழைக்கப்படுவார். அப்போ மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட சின்ன மருது பிரபலமானார். ஏன்னா மருது பாண்டியன்னா யார்? சின்ன மருது தான். அப்போ அவர் தான் பிரபலமானார். அப்போ சின்ன மருது சிவகங்கை மன்னராக இருந்த முத்து வடுகநாத பெரிய உடையார் தேவனுடைய பணிபுரிந்தவர். எப்போ? 1750 1772 வரைக்கும் தன்னுடைய பணிக்காலத்தை மன்னராக இருந்த அந்த முத்து வடுகநாத பெரிய உடையாருக்கு ஒரு பக்கபலமாக இருந்த தளபதியாக செயல்பட்டார். பிறகு 1772 ஆண்டு ஆர்காட் நவாப் படைகள் சிவகங்கை முற்றுகையிட்ட போது அதனை எதிர்த்து கைப்பற்றியது அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் சின்ன மருது ஆலோசகராக செயல்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகள் காரணமாக அவர் சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டார். யார்? சின்ன மருது. இது கண்டிப்பாக கேட்பான். இல்லை பெரிய மருது சின்ன மருதுன்னு கேட்டால் சின்ன மருது தான் சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மருது சகோதரர் மோதலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கட்டபொம்மன் இறந்த பிறகு அவருடைய சகோதரர்கள் யார்? ஊமத்துரையும் சிவத்தையாவும் யார்கிட்ட அடைக்கலம் தேடுகிறான்னா மருது சகோதரர்கிட்ட போய் தான் அடைக்கலம் தேடுகிறார்கள். உடனே அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அப்போ அங்கு சிவகங்கையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்களால் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு அங்கு தங்க வைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சிவகங்கை வியாபாரிகள் தங்களுடைய உள்நாட்டு கொள்கையில் கம்பெனி தலையீட்டையும் விரும்பவில்லை. இதனால் அவர்கள் ஆங்கிலேய எதிர்க்க முற்படுகிறார்கள். இந்த 2 காரணங்களுக்காகவே கம்பெனி சிவகங்கைக்கு எதிராக போர் புரிந்தன அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து தென்னிந்தியாவின் கிளர்ச்சி. இது யாருனாக்கா மருது சகோதரர்களால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா 1800 1801 இதுதான் தென்னிந்தியாவின் கிளர்ச்சி. அந்த புரட்சியில் பிப்ரவரி 1801 கட்டபொம்மனுடைய சகோதரர்களாக இருந்த ஊமத்துரையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிருந்து தப்பித்து எங்கே வந்து அடைக்கலம் போகுதுன்னா கமுதியில். அது உண்மையில கேட்பான், ஊமத்துரையும் செவத்தையாவும் தப்பித்து எந்த இடத்தில் அடைக்கலம் புகுந்தார்னா கமுதி என்ற இடத்துல அவர் வந்து அடைகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அங்கிருந்து தன்னுடைய தலைநகரான சிறுவயல், அப்போ பாஞ்சாலங்குறிச்சி தலைநகரான சிறுவயலுக்கு அவர்கள் சின்ன மருது அழைத்து சென்றார் அப்படின்னு பார்க்குறோம். கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைப்பு செய்து மீண்டும் ஒரு கோட்டையை எழுப்பினார்கள். அதே போல் ஏப்ரலில் காலின் மெக்காலே தலைமையிலான ஆங்கில படை மீண்டும் கோட்டையை தன்வசப்படுத்தியது. மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஊமத்துரை சிவத்தையும் கட்டினார்கள். மீண்டும் அவர்களால் கைப்பற்றப்பட்ட பிறகு அவர்கள் காலின் மெக்காலே என்பவருடைய தலைமையில் மீண்டும் ஆங்கில வசம் அந்த கோட்டையான வீழ்ந்தன. பிறகு அதனுடைய பாளையக்காரருடைய சகோதரர்களான சிவகங்கை தஞ்சம் அடைந்தனர். வேண்டுகோளுக்கு ஏற்று எனவே ஆங்கிலேயர்கள் மருது சகோதரருடைய தப்பித்தவர்களை தங்களோடு ஒப்படைக்கும்படி ஆங்கிலேயர்கள் வேண்டினார்கள். ஆனால் ஒப்படைக்க மறுத்ததனால் சிவகங்கை மீது ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்கிறார்கள். அப்போ சிவகங்கை மீது ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்தனுடைய விளைவாக மருது சகோதரர்கள் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினார். அதாவது தென்னிந்திய கூட்டமைப்பு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தென்னிந்திய கூட்டமைப்பு. ஆனால் இக்கோரிக்கையை மருது சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகையினால் கர்னல் அக்னியூ என்பவர் மற்றும் கர்னல் இன்னிஸ் என்ற 2 ஆங்கில படை தளபதிகளால் மருது சகோதரர் மீது படை நடத்தி சென்றனர். இப்பாளையக்காரர் போர் அதற்கு முன் நடந்த இப்போர்களை விட மிகப்பெரிய அளவில் இந்த போர் நடைபெற்றன. சிவகங்கையில் மருது சகோதரர்கள், திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர், மலபாரில் அந்த கேரளாவர்மன், மைசூரில் கிருஷ்ணப்ப உடையார் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். யாருக்கு எதிராக? ஆங்கிலேயருக்கு எதிராக. இது கண்டிப்பாக உண்மையில் கேட்பான். அதாவது சிவகங்கைக்கு யார் தலைமையேற்றார்னா மருது சகோதரர்கள். திண்டுக்கல் கோபால நாயக்கர் இவர் திண்டுக்கல் பகுதியில் தலைமையேற்கிறார். அதே போல் மலபார் கேரளாவர்மன் இவரும் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு இணைகிறார்கள். பிறகு மைசூரில் யாரும் ஆட்சி செய்த கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி இவர்கள் தலைமையில் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போர் நடைபெறுகிறது. அந்த கூட்டமைப்பால் போர் தொடங்கப்பட்டன. இக்கூட்டமைப்பு எதிராக ஆங்கிலேயர்கள் இக்கூட்டமைப்புக்கு எதிராக போரை அறிவிப்பு செய்தனர். பிறகு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801. இது கண்டிப்பாக உண்மையில் கேட்பான். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1801 வெளியிடப்பட்டது. ஜூன் மாதம் 1801 மருது சகோதரர்களால் திருச்சிராப்பள்ளி பிரகடனமானது என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனமே ஒன்றை வெளியிடப்பட்டன. பிறகு 1801 இப்பிரகடனமே ஆங்கிலேயருக்கு எதிரான இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அமைப்பாக பாருங்கள். இந்தியாவிலேயே முதல்ல
ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்திய பெருமை மருது சகோதரருக்கு தான் இருக்கும். அது கண்டிப்பாக அது கேட்பாங்க கண்டிப்பாக. அப்போ அந்த முதல் அமைப்பாக இருந்தன. இந்த அறிவிப்பு ஒரு நகல் ஆர்காட் நவாப்பிற்கு அரண்மனையை கோட்டை சுவர்களிலும் ஸ்ரீரங்கம் மற்றொன்று என்னது ஸ்ரீரங்கம் கோவில் வாசலிலும் ஒட்டப்பட்டன. ஏன்னா இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்ட பிறகு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது எதனால் அப்படிங்கிறதுக்காக இந்த நோட்டீஸ் என்ன பண்ணுறாங்க. அப்போ திருச்சிராப்பள்ளி இருக்கக்கூடிய அந்த அரண்மனை நவாப்பினுடைய அரண்மனையிலையும் ஒட்டப்பட்டது, அதே போல் ஸ்ரீரங்கம் கோவிலிலும் ஒட்டப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இவ்வாறு மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக எதிர்ப்புணர்ச்சியை நாடெங்கும் பரப்பினார்கள். இதன் விளைவாக தமிழ்நாட்டில் பல பாளையங்கள் ஆங்கிலேய எதிர்த்து போரிட ஒரு அணியாக சேர்ந்தனர். சின்ன மருது ஆங்கில படைக்கு சவாலாக கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை திரட்டினார். ஆனால் ஆங்கில படைகளுக்கு மேலும் வலுவூட்ட வங்காளம், இலங்கை, மலேயா போன்ற இடங்களிலிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டன. ஏன் இந்த இடங்கள்ல படையினா, ஏன்னா அங்கெல்லாம் ஆங்கிலோடைய ஆட்சி இருந்தன. அப்போ இது போல் மிகப்பெரிய படையை எதிர்க்க வேண்டும் என்றால் எந்தெந்த நாட்டில் ஆங்கிலோடைய படைகள்லாம் இருக்குதோ அந்த படை வீரர்கள்லாம் ஒன்று திரட்டப்பட்டு தென்னிந்தியா மீது போர் தொடுக்க ஆங்கிலேயருக்கு தயாராகி வந்தன. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மகாராஜா, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் ஆங்கிலேயருக்கு உதவி செய்தார்கள். பாருங்கள், நமக்கு எதிராகவே இங்கே உள்ள மன்னர்கள்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ புதுக்கோட்டை மகாராஜா, எட்டயபுரம் மகாராஜா, தஞ்சாவூர் மன்னர், அப்போ தஞ்சாவூர் மன்னர் அந்த சிவப்ப நாயக்கன்னு சொல்லுவோம், அவர்கள்லாம் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்ததுனால ஆங்கிலேயருக்கு பிரித்தாளும் கொள்கையின்படி பாளையக்காரர்களை படைகளை பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக எளிதாக தோற்கடிப்பதற்காக இது நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஆங்கிலேயர்கள் சிவகங்கை எவ்வாறு இணைத்தல் எப்போ இணைக்கப்பட்டது அப்படின்னா மே மாதம் 1801 தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சிகளை ஆங்கிலேயர்கள் தாக்கினார்கள். இந்த கிளர்ச்சியாளர்கள் பிரான்மலை மற்றும் காளையார் கோயில் பகுதியில் ஆங்கில படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. ஆங்கிலேயர்கள் இந்த போரில் வெற்றி பெறுகிறார்கள். பிறகு கிளர்ச்சி தோல்வியுற்றது. 1801 சிவகங்கையை ஆங்கிலேயர் இணைத்து கொண்டன. பிறகு 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார்கள். அப்போ நாகாலபுரத்தில் யார் தூக்கிலிடப்படுகிறார்? சிவசுப்பிரமணியர். அதே போல் கயத்தார் கோட்டையில் யார் தூக்கிலிடப்படுகிறார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். அதே போல் மருது சகோதரர் எங்கே தூக்கிலிடப்படுகிறார்னாக்க இந்த திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக கேட்பான். அடுத்து சிவகங்கை வீழ்தல் அப்படின்னு பார்க்குறோம். பிறகு 1801 நவம்பர் 16 ஊமத்துறை மற்றும் செவத்தையா கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேயே அவர் தூக்கிலிடப்படுகிறார். மேலும் 73 கிளர்ச்சியாளர்களை மலேயாவில் பினாங்கிற்கு, அதாவது பிரின்ஸ் வேல்ஸ் இளவரசர் தீவு என்று அழைக்கும். அப்போ இதில் உண்மையை கேட்பான், இந்த மலேயாவில் இருக்கக்கூடிய பினாங்கு தீவிற்கு என்ன பேர் பிற்காலத்தில் என்னக்கா வேல்ஸ் இளவரசர் தீவு என்று பிற்காலத்தில் அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் அதோட பேர் தான் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம்.